வணக்கம். காலை முரசு செய்திகள். கடலூரில் MNTN மற்றும் பார்வாக் சார்பில் உலக மகளிர் தின நிகழ்ச்சி கொண்டாட்டம் மற்றும் சாதனையாளர்களுக்கு விருதுகள் வழங்கும் விழா. கடலூர் பாதிரிக்குப்பம் MNTN மற்றும் பார்வாக் இணைந்து நடத்தும் உலக மகளிர் தின விழா மற்றும் சாதனையாளர்களுக்கு விருது வழங்கும் நிகழ்ச்சி KN-பேட்டை தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. முதன்மை ஒருங்கிணைப்பாளர் RS ஸ்ரீமதி ராஜேந்திரன் தலைமை தாங்கினார். வச்சனாரமணி, கலைசெல்வி மனோகரன், ஹேமலதா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். திட்ட ஒருங்கிணைப்பாளர் ஆண்டாள் வரவேற்புரை ஆற்றினார். கடலூர் மாநகராட்சி மேயர் சுந்தரிராஜா மகளிர் மேம்பாடு குறித்து பேசினார். மாவட்ட சமூக நல அலுவலர் சித்ரா வாழ்த்துரை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பன்னாட்டு அரிமாட் சங்க மண்டல தலைவர் லயன் உமாசங்கர் மற்றும் பாலன்டீனா, சிறப்பு தலைவர் மருதவாணன், பொதுச் செயலாளர் வெங்கடேசன், தலைவர் பாலு, பச்சையப்பன், அரகர் தேவநேசன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள். இறுதியில் சிறப்பு மேலாளர் உமா மகேஸ்வரி நன்றி கூறினார். MNTN நிர்வாக இயக்குனர் மற்றும் நிறுவனர் டாக்டர் P. ராஜேந்திரன் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை செய்திருந்தார். எல்லாமே சொல்லி கொடுங்க. ஒவ்வொரு தொழில் சொல்லி ஏதாவது ஒரு கைவினை தொழில் செய்யலாம். நீங்க அப்படி யாராவது செய்யறீங்களா? சரிங்களா? அது மற்றவங்களுக்கும் கொஞ்சம் கற்றுக்கணும். மற்றவங்களுக்கும் கொஞ்சம் கற்றுக் கொடுங்க. ஏன்னா ஒரு வீட்டுக்கு சூப்பரா கைவினை தொழில் அரளாட்சி கம்மியாக பார்க்கறது. அது நான் போகிற இடத்துலாம் என்ன சொல்கிறது தான். இந்த மாதிரி சொன்னீங்கன்னா உங்களோட பேர்லாம் நம்ம ஊரை சேர்ந்த மகளிராக டிவியில் காட்டுறாங்க, பேப்பரில் வந்துன்னா பெருமை தானே. அதனால தான் சொல்கிறோம். எல்லாருக்குமே பெருமை சேர்த்து நடந்ததில்லை. ஐயா சொன்னாங்க ஸ்கூலுக்கு போனான்னு பெருக்கெல்லாம் காரணம் இல்லை. அதை முழுசாக சொல்லணும். அவ்வளோ ஸ்கூலில் வந்து பசங்கள்லாம் பெருப்ப வெளியில் வந்துட்டு டீச்சர்ஸ் மட்டும் சேர்த்து போட்டு உள்ள காரணம் அப்படின்னு இருந்தார். நான் கேட்டேன், நீங்கள் மட்டும் செருப்பு போட்டுட்டு உள்ள இருக்கிறீங்க, பசங்க எங்களையும் அது அவர் சொன்னார். ஒரே புழுதி ஆயிரம் ஒதுக்காது தராது தும்மலுக்கு கரை கொடுத்துனாலும் நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி சார், நான் அடுத்ததாக வரணும் நிவேதி வாங்கி கொடுத்துறோம் கிளாஸுக்கு. ஆனால் நீங்கள் அதில் வந்து பசங்களை செருப்பை நல்லா கவனிச்சுட்டு உள்ளே வர சொல்லுங்க. செருப்பு போடாமல் இருக்கலாம்னு சொல்லுங்க. அதுவும் மாநகராட்சி பண்ணி நம்ம ஏதாவது ஒரு விஷயம் வந்துடுவோம் இல்லை கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் மறுதடவை நிவேதி வாங்கி கொடுத்துருவேன். எல்லா கிளாஸுக்கும் வாங்கி வச்சா போட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் சார் இந்த வேறு நிகழ்ச்சிக்கு போகல. ஏன் சார் நிவேதியெல்லாம் வெளியே கிடக்குது அப்படின்னா, இல்லை போதுங்க எல்லாம் பார்த்துன்னா இருக்காங்க மேடம். அப்புறம் பசங்களை போய் உள்ளே போய் விசாரிக்கிறதுக்கு உள்ளே போனேன். அவ்வளோ ஒட்டனை, அவ்வளோ குப்பை. நான் சொன்னேன், சின்னதாக அன்னைக்கு கேட்டப்ப என்ன சொன்னீங்க சார், செருப்பு போடணும்னா மண்ணை வந்துடும், தூசி வந்துடும், சரி பிடிச்சிடும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இவ்வளோ குப்பையில் உட்காந்து பாடம் நடத்திட்டு இருக்கிறீங்க, நல்லா இல்லை சார் எனக்கு பிடிக்கல அப்படின்னு வாங்க. கொஞ்ச நாளுக்கு நான் பெருக்கி அப்புறம் உட்காந்து படிக்க போனேன்னு சொல்லிட்டு அப்புறம் பெருக்கி வாரி கொடுத்தேன். அப்புறம் அப்பா மட்டும் வராங்க, 9 வராங்க ஸ்கூலில் பெருந்தவங்க. 8 மணிக்கு வந்தால் பசங்க வரதுக்குள்ளே வந்து ஸ்கூலில் பெருக்கி வாரிடணும். அவங்க 8 மணிக்கு வராங்க. ஏன் சார் அப்படின்னு வந்து இல்லை அவங்க எப்படின்னா அப்படின்னு இன்னைக்கு கொஞ்சம் லேட்டமாக எப்படி 8 மணிக்கு வருவாங்க. அப்புறம் அவங்களே கூப்பிட்டு உங்களுக்குலாம் நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க, அதை வாங்கிட்டு ஏன் இவங்கெல்லாம் செய்யுங்க, பசங்க பாவம் இல்லை, கடவுள் எல்லாம் வந்து பேசுறீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. அது மாதிரி நம்ம ஒரு இடத்துக்கு போனால் நமக்கு ஏன் பேசணும்னு இருக்காங்க. நிஜமாவே ஒரு இடத்துக்கு போயிட்டோம்னா கை பூச்சி எடுக்கணும். எடுத்து எட்ட போடுவோம், எனக்கு தெரியும். அது என்னுடைய மனம் அது. அதனால நடக்கிறவங்க வந்து கேட்டாங்க, இல்லை பண்ணாங்க இப்போ யார்கிட்ட பேசுறவங்க இன்னாலும் வெட்டி சேர்த்துக்கிறோம், இன்னாலும் வெட்டி சேர்த்துக்கிறோம். பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க, நியாயமாகவே ரொம்ப போகிறதுக்கு அதிகமாக போயிட்டு போகிறாங்க. என்னதான் பசங்க சொன்னால் நான் சேர்த்து சேர்த்துமா அந்த மனம் தான். அது மாதிரி நாங்கள் இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கிட்டு அதே போதும். இப்போ வியாதி இல்லாமல் இருக்கலாம், பசங்க நல்லா இருக்கும். குழந்தைங்களே அதே மாதிரி நடந்து வளங்க, பேர பிள்ளைங்களே அந்த நடத்தி வளங்க. நம்ம எண்ணெல்லாம் நல்ல எண்ணத்தை சொல்லிக் கொடுங்க. நிறைய மேம்பட்டு வரணும். எல்லா துறையிலையும் நம்ம வந்து முதலமைச்சர் அவர்கள் நமக்கு நிறைய திட்டங்கள் இருக்காங்க. நம்ம வந்து முன்னேறி வரணுன்றது தான் நிறைய பேர் வந்துட்டாங்க. நிறைய பேர் அதுவே சில ஆண்களுக்கு பொருட்கள் சொல்றேன். ஏன்னா நிறைய இடத்துல என்னையே
முன்னாடி வந்துருக்கு நிறைய பேசியிருக்காங்க சொல்லலை. நம்மளுக்கு ஒரு பொறுப்பை நம்மளை வந்து நம்பி கொண்டுருக்குறாங்க. அந்த பொறுப்பை நம்ம சிறப்பாக செய்யணும். நாளைக்கு நம்ம வந்து வெளியே போகல அவங்க வந்தாங்க நல்லா செஞ்சாங்க அப்படின்னு சொல்லணும். ஒரு 5வது வார்டு ஒரு இடத்துக்கு போயிருந்தாங்க. வெள்ளமா இருக்கு, மழை தண்ணி இருந்து ரோட் போட சொல்லி கேட்டாங்கன்னு போனேன். அங்கே வந்து அவங்க சொன்னாங்க, அங்கே இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு லேடி ஆர்டிஓ தான் அவங்களுக்கு பட்டாலாம் வழங்கி அந்த இடத்த வந்து அவங்களுக்கு கொடுத்தாங்க. அப்படி சொல்றது ஒரு பெருமையா இருந்தது. எப்படியோ போயிட்டாங்க, ரெக்கமெண்ட் ஆகிட்டு போயிட்டாங்க. இன்னும் அந்த ஊர் மக்கள் அவங்க அந்த பேர் சொல்லுவில்லை, நல்ல செஞ்சுட்டு போனாங்க. நீங்க அந்த மாதிரி நம்ம ஒரு இடத்துக்கு போனா அந்த மாதிரி இருக்கணும் வரணும் நான் தெரியாது. அதெல்லாம் சண்டை போட்டு யாராவது செஞ்சு சீக்கிரம் செய்யணும், நல்லா செய்யணும், அழகா செய்யணும் விருப்பப்படுறாங்க. அதுவே பசங்களுக்கு ஸ்கூலுக்கு போனாலும் ஒரு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பிள்ளைங்களுக்கு பேரங்களுக்கு ஒன்று சொல்லிடுங்க. அதாவது மற்றவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணத்தை வளர்த்து சொல்லுங்க. இந்த செஞ்சு ஒன்று கையில் வந்ததுல என்ன நடந்தாலும் அதை படையெடுத்துக்கு தான் இருக்கிறாங்களே தவிர அதை கடாச்சிட்டு போய் உதவி செய்யற எண்ணம் வளர்க்காது. அந்த எண்ணத்தை வளர்த்துக்குங்க. ஏன்னா நம்ம உதவி கலக்கப்பட யாராவது அப்பெல்லாம் நமக்கு வந்து உதவி செய்யணும். என்ன தெரியாதான் பின்னாடி உனக்கு நடக்கணுன்றத நான் நிறைய கணக்குலாம் பார்த்துருக்குறாங்க. அதனால நல்லா சொல்லி கொடுங்க, நல்லா படிக்க வைங்க, பெண்களுக்கு தைரியத்தை கொடுங்க, அதுக்கு ஒரு தற்காப்புகளை கற்றுக் கொடுங்க பசங்களுக்கு. இப்ப நடக்கிறதுல நம்ம எதுவுமே நம்ப முடியாது, யாரையுமே நம்ப முடியாது. தப்பா எடுத்துக்காதீங்க. அப்பாவா இருந்தாலும் பெரியப்பாவா இருந்தாலும் சிறப்பாக இருந்தாலும் சரி, அண்ணா இருந்தாலும் சரியானா 10 அடி டிஸ்டன்ஸ்ல பொம்பளை பிள்ளைங்களை பழக சொல்லுங்க. யாரையுமே நம்ப முடியாது. என்னவோ ஒரு நம்ம பார்க்கணும் பேப்பர்ல வாட்ஸ்அப்ல நமக்கு அதை பார்க்கலாம் படிக்கிறதா அவ்வளோ ஆக்கலாம் வருது. இப்போ ஏதாவது செஞ்சுட்டு வரலாமா நமக்கே உள்ள தோணுது. அது நம்ம பிள்ளைங்க நாளைக்கு நடந்ததுன்னா அதை வச்சு நடந்ததுக்கு அப்புறம் வருத்தப்படுறதுல பிரயோஜனம் இல்லை. அதனால நல்லது சொல்லி கொடுங்க, நல்லா படிக்க வைங்க. பெரிய பெரிய அவர் கடலூர் மாவட்டத்திலேயும் சரி, மாநகராட்சியும் சரி, இது ஒரு மாநகராட்சியில சேர்ந்துருச்சு திருவனந்தபுரம் மாநகராட்சியில சேர்ந்துருச்சு. அதனால சிறப்பாக செய்யணும்னு சொல்றேன். அதே மாதிரி விளையாட்டுத்துறையில் நிறைய திட்டங்கள் இப்போ நம்ம துணை முதலமைச்சர் போட்டுக்கிட்டு இருக்காங்க. பிள்ளைகளை வந்து வகுக்காதீங்க. இதை உங்க நீங்க படிக்க ஆசைப்பட்டீங்க அதனால படிக்க முடியலன்னு அதை படிக்க சொல்லாதீங்க. அவங்களுக்கு என்ன இருக்குமோ அதை படிக்க சொல்லுங்க. அப்பதான் அதில் வந்து அவங்க நல்லா படிச்சு நமக்கு நல்ல பெருமையை வாங்கி தருவாங்க. அதே மாதிரி பசங்களை உறவுகளை சொல்லி வளரணும். இது நிறைய இடத்துல மிஸ்டேக். நிறைய பேர் என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. குறைந்தபட்சம் ஒரு 10 பேருக்கு மேலே என்கிட்ட சொல்லி அழுதுட்டாங்க. நீ நல்லாமா பசங்க இருக்குது, என்னை யாருமே தெரியலமா பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. அது மாதிரி உங்களுக்கு இல்லை, உங்களுக்கு வந்து நாத்தனார் நிறைய மாமியார் நிறைய போவாங்க. உங்களோட வச்சுக்கீங்க. அதை நாத்தனார் பிள்ளைங்களுக்கு உங்கள் பிள்ளைங்களை பழகுங்க, மாமன்கிட்ட உங்கள் பிள்ளைங்களை பழகுங்க. உறவுகள் அதை நல்லா வளர்த்தாகணும். ஏன்னா முதலமைச்சரே சொல்லியிருக்காங்க, குழந்தை பிறகுறது குழந்தைக்கு வருது. வயசுக்கு அந்த பிள்ளைங்கன்னா தரணும் உள்ள சேர்த்து அதை நல்லா கொடுங்க. சின்ன வயசுலேருந்தே கொடுத்தாலும் இப்போ இருக்கிற பொருள்ல 6 மாசத்துக்கு வயது அப்பெல்லாம் நம்ம சாப்பிட்டணும். இப்பெல்லாம் 3 மாசத்துலேயே வந்துச்சு. அதை கற்று கிடையாது. இருந்தாலும் நம்ம தான் இதை கொடுத்து கூட்டமாக வளர்க்கணும். 1ஆவதுலேயே வேலை நிறுத்திக்கலாம் படிக்கலாம் ஏற முடியாது குழந்தைங்களால. அந்த அளவுக்கு வீக்காக இருக்கிறாங்க. நீங்கள் தான் பார்த்துக்கணும். நம்ம தான் மனிதங்களாம் வளரணும். பிள்ளைங்க எல்லாம் சொன்ன மாதிரியே பள்ளிக்கு வருதுன்னு நீங்க தான் சொல்லி வளர்க்கணும். இதுக்கு இன்னொரு சொன்னா வேணும்ன்றதுக்காக வாழ்க்கையோட பிள்ளை சொல்லுங்க. அந்த 1 பெற்றுக்கிறதுக்குள்ள இவங்களுக்கு அடுத்தா இருந்து அடுத்த பிள்ளைங்க இதோட போகுன்ற அளவுக்குலாம் முடிவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம பெற்றவர்கிட்ட அது கஷ்டத்தை சொல்லி அழுவது கூட ஆள் இல்லாம அது தன்னிச்சையா விட்டுட்டு போகக்கூடாதுல்ல. அதுக்கு ஒரு தொலை வேணுன்றத சொல்லி அடுத்த 2 குழந்தையாருன்னு சொல்லிட்டேன். நல்லா சிறப்பா வரும். பெண்கள் வந்து உயர்ந்து நிற்கணும். நாம தமிழ்நாட்டிலேயே நம்ம கடவுள் பெண்கள் சிறந்த பெண்களா வரணும். ஒழுக்கம் முக்கியம். ஒழுக்கத்தை பற்றி சொல்லிக்கணும். எப்படி பேசணும், எப்படி மரியாதையா நடத்தணும் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் சொல்லிக்கணும். நம்ம சொன்னாதான் அதட்டியெல்லாம் சொல்லாதீங்க. அன்பா பேசுங்க, அழகா கேட்கலாம். நீங்க அதட்டீங்கன்னா கிட்ட விட்டு கிளம்பி போயிடுங்க. ஆமா, ஒரு 2 நாள்